ஒரு ஸ்டோரி தொடருன்னு வருது. 4 வாரம் தொடர்ச்சியாச்சு. அதில் ஒரே ஒரு சின்ன கதை என்னென்னா, எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்துக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இறங்கிட்டு அப்படியே திரும்புகிறாரு. வழக்கம்போல இருக்காரு, கருப்பு கண்ணாடி. வீட்டு வாசலுக்கு நேராக ஒரு பெட்டி கடை பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காருன்னா, பார்த்தீங்களான்னு கேட்டோன்னே இந்த அதிகாரிகளுக்குலாம் வில வெளுத்துன்னு, ஐயா இல்லை அப்படி இப்படின்னு ஒன்று அவரும் நடந்து வராரு. அது இருக்குது, கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. வந்தோடனே இந்த அம்மா ஐயான்னு கத்தி உழுது. என்னன்னு சொன்னாக்கா, ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரு குடியால் இறந்துட்டாரு, 2 பொண்ணு குடும்பத்தோடு செத்தெல்லாம் இருந்தோம். கிராமத்தில் சொல்கிறாங்க எம்ஜிஆரை போய் பாரு எதனா நல்லது செய்வாருன்னு. இப்படியே சொல்லி எல்லாம் வந்து நாங்கள் கோட்டைக்கு போனோம் ஐயா, இங்கே போன்னிட்டாங்க, இங்கே வந்து 4 நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு பிழைக்க ஒரு வழி இல்லை ஐயா அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு நேராக தோளில் கை போட்டு முதல்ல நேராக கூப்பிட்டு போயிட்டு அவரும் உட்காந்து அந்த அம்மா கூட சாப்பிட்றணுன்னு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? 2 பேரும் உட்காந்து சாப்பாடு அந்த அம்மா பரிமாறுறாங்க, ஜானகி அம்மா. அது பதட்டத்தில் ஒன்று தட்டி கொடுத்து பொறுமையாக சாப்பிடணும் சாப்பிட வச்சுட்டு அப்படி பார்க்குறாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பணக்கட்டு கொண்டுட்டு வந்து வாங்கி நேரம் இந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. இவர் பாக்கெட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து அதுலேயும் போட்டு வச்சுக்கோ, ஏதாவது கடை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒன்றே அந்த முதன்மை செயலாளர் ஒருத்தர் பேர் மறந்துட்டா, அவர் பேரை கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாரு. ஆனால் சரின்னு தலையாட்டுறாங்க. உடனே இங்கேருந்து ஒரு போலீஸோட ஒரு ஆள் போட்டு அந்த அம்மா ஊருக்கு அனுப்புகிறாங்க. விழுப்புரம் பக்கம் இங்கே உள்ள ஒரு கிராமம். போய் ஊருக்குள்ளே இறங்கி போகிறப்ப பார்த்தா தெரு முழுக்க போலீஸாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு பகீர்னு ஆகிடுச்சான். என்னடா இந்த பக்கம் வந்து இப்படி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டு பணத்தோட போகிறோம், போலீஸு இதுக்காக தான் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரே வணக்கம் நண்பர்களே. மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களை நாம் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியான நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நீங்கள் வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியாருக்காக அங்கே இசைக்கல்லூரியில் சண்டை போட்டு பாடல் ஏற்றி அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு திராவிட ஆதரவாளர், இடதுசாரி கம்யூனிஸ்ட், சிபிஎம் இந்த மாதிரியான ஆதரவு மனநிலை கொண்ட ஒருத்தர். இன்னைக்கு வந்து பாடலுக்காக அங்கே பேசலை. என்ன நடந்ததுன்னா, ஒரு பாட்டு நாங்களே தயாரித்து நாங்களே இசையமைக்கிறப்ப அது பெரியாரை பற்றி பாடல், அது வீரமணி ஐயாட்ட போட்டு காட்டுன்னு போகிறோம். பெஸ்ட்டு கிட்டாரிஸ்ட் இப்போவும் இருக்கார் செல்வன் சொல்லிட்டு, பிரபலமான எல்லா நபர்கிட்டையும் அவர் வாசிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து இன்றைக்கி பல கச்சேரிகள் ரகுமான்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய சாக்ஸோஃபோன் ரகுன்னு நினைக்கிறேன் அவர் இருக்கிறாரு. அவர்லாம் வந்துட்டு அது கல்லூரியில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். போராட்ட நடத்துறலாம் அவர் வந்து சென்னாய் எடுத்துகிட்டு வாசித்தார்னா அவங்கள உரிக்கிடும் அந்த இடத்துல. அப்படி பண்ணிட்டு இருப்பார் அவர். இல்லை, அப்படி இருந்த ஒரு ஏகலைவன் வந்து இன்னைக்கு வந்து திராவிடத்தின் காலனாகவும் தமிழ் தேசியவாதியாகவும் மாறின அந்த தருணம் வந்து 2009 தான். நான் முழுக்க அவங்களுக்காக தான் இருந்தேன், அந்த இதில் தான் இருந்தேன், அதை தான் வாசித்தேன். 2009க்கு பிறகு மறு வாசிப்பு வருது. காலம் நமக்கு இன்னைக்கு தானே வந்து வைக்கம் போராட்டில் ராமசாமியாருடைய இதெல்லாம் வந்து பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டு நீங்கள் எழுதின அந்த கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கொதிப்பாச்சு. அதுக்கு நன்றி யாருக்கு சொல்லணும்னா, ஒன்று அது வெளியிட்ட லைன்ஸ் மீடியா, இன்னொன்று நம்ம பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்களுக்கு. ஏன்னா உடனே அவசரப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு பாருங்க, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய அந்த வைக்கம் போராட்டத்தின் அதிர்வு கேரளாவில் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோம். ஆமா, எடுத்து வச்சுட்டோம். கேரளாவில் இன்று இப்படி மலர்ந்திருக்கிறது அவருடைய அந்த சமூக நீதி புரட்சி தான் இப்படி வந்து எல்லாம் கரெக்டுங்க ஐயா. ஈவே ராமசாமி எழுதுந்து நியாயம்தான். அவர் பேரை சொல்லி ஜாதியை சொல்லி கூப்பிட்டதை பழக்கப்படுத்தலை அந்த வழக்கத்தில் வந்துடுச்சு. ஆக எங்கள் நாயக்கர் சமூகம் இப்படி நாயக்கர் நாயுடு பேசுறது தான் நீங்கள் சொல்லி காட்டுறீங்க, ஒத்துக்கிறோம். அங்கே வந்து மலர்ந்த அந்த புரட்சி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே மலரல அப்படின்னு நான் போட்டு அன்றைக்கி கிழிச்சது தான் அந்த கட்டுரை. அதுக்கு காரணம் அவங்களுடைய புத்தகங்கள் தான். நான் அவங்கள புத்தகத்தை தாண்டி இது வரைக்கும் ஒன்று கூட பேசினதே இல்லை போல. ஒன்றும் புத்தகம் அவங்க எழுதின புத்தகத்தில் ஆதரவாக வச்சுக்கிட்டு தான் இடஒதுக்கீடு அவங்க தான் சொல்ல வராங்க. இடஒதுக்கீடுக்கும் அவர் பொறுப்பாளி கிடையாது. சுப்பராய சொல்லிட்டு நம்ம ஆள் ஒருத்தர், அவர் சமூக நீதி கட்சின்னு சொல்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. வரலாற்றை திரிச்சிருந்தாங்கன்னு பின்னாடி நான் அதை பற்றி விளக்கமாக எழுதினேன். வைக்கம் போராட்டம் வந்து எப்படி நடந்தது, அது காங்கிரஸ் எடுத்த போராட்டம், அதில் இவருடைய பங்கு என்ன, வைக்கம் போராட்டத்தின் ஒரு பகுதி வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னு தான் போய் கலந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு கட்சியிலேருந்து வெளியேறின பிறகும் கூட அந்த போராட்டத்தை தொடர்றப்ப எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. இவர் மட்டுமே இல்லை, இவரும் போராடினார். எப்படி வரலாற்றை நீங்கள் திறப்புறீங்க? அவர் கட்டுரை எழுதின பிறகு தான் வந்து இப்போ வந்து இல்லை அவர் வைக்கம் வீரர், அவர் கதாநாயகர் அப்படின்னு நிறுவுறதுக்காக பல புத்தகங்கள் எழுத வேண்டியிருக்கு. அதில் வேற வந்து
இவர் தமிழர் இல்லைன்னா எவர் தமிழர்ங்கிற அளவுக்கு அவரே வந்து நான் வந்து கன்னட அவரு சொல்றாரு. அவரை எதுக்கு நீங்க தமிழர்னு சொல்ல வேண்டியது இருக்கு? அதுக்கும் ஒன்று சொல்லியிருந்தாருல்ல, அவர் சொன்னவங்களாம் எழுதுனாங்க மாறி மாறி. அப்போ ஒரு பெரிய வார் நடந்திருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நான் சுப்ராயலு இன்னொருத்தர் 3 பேர் எங்களை விட்டால் யார் தமிழ் அப்படின்லாம் எழுதி ஒரு கட்டுரை எழுதி அவர் பெரியார் சொன்னதாக அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த சகலப்பாடிகள் நம்ம சகோதரர்கள் பெரியார் தான் இதெல்லாம் அப்படி தமிழில் யாருமே இல்லைன்னா தான் அதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இது எங்கேருந்து தொடங்கினாங்க, பெரியார் எங்கே வந்தார், இதில் இருந்த உண்மையான தமிழர்கள் யார், காலப்போக்கில் அந்த தமிழர்கள் எப்படி மாற்றப்பட்டாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்றதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்துச்சு, அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு பிறகு உங்களால் எப்படி உள்ளே வராங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது எப்படி திரும்ப வந்துட்டு சமூக நீதி கட்சியாக மாறுது, நீதி கட்சியாக மாறுது, நீதி கட்சியிலேருந்து எப்படி அந்த ஆதிக்கம் வருது, அங்கே எப்படி அந்த தமிழர்களுடைய பங்கு பின்னுக்கு போனது, ஏன் தமிழர் கழகமாக வைக்காம திராவிடர் கழகமாக, அது 1944 இவ்வளவும் அவங்க கொடுத்த கொடை, வேற யாரும் இல்லை. ஐயா உணர்ச்சிவசப்பட்டு வைகோ அவர்கள் எழுதின ஈவே ராமசாமி நாயக்கர்னு எழுத போய் தான் நம்ம இவ்வளவும் எழுதி உங்கள் வைக்கம் போராட்டம் ஜெயிச்சப்ப இங்கேயும் ஸ்ரீரங்கம் கோயிலும் திருவண்ணாமலை கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள அந்த மூலஸ்தானம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க, கற்பகரம் வரைக்கும் போயிட்டா இருந்தாங்க. ஒரு போராட்டம் கூட நீங்கள் நடத்தவே இல்லையா? அதுக்கு சமீபத்தில் நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் இப்படி சில பேர் சொல்கிறார்கள், இப்படி சில பேர் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எப்பயோ ஒன்று எழுதுனதா ஒரு குறிப்பு எடுத்து வச்சு 2 விடுதலை கழக தோழர்கள் திருவண்ணாமலை கோயிலில் இப்படி நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போனார். நான் என்ன கேட்டேன், அதுக்கு நீ எல்லாம் கரெக்டு, இன்றைக்கி ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சிக்கு கட்டுப்படாத அந்த களத்தினுடைய நிலவரம் தெரிஞ்சு அங்கே ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதை நடத்தியிருப்பாங்க 2 தோழர்கள். ஈவேரா அவர்கள் அவருடைய பத்திரிகையில் எழுதி ஒரு அழைப்பு விட்டு திரட்டி உங்களுக்கு காங்கிரஸ் பீரியடில் பார்ப்பனர்கள் தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நடத்தின மாதிரி நீங்கள் நடத்துனீங்களா? இல்லை, சாதி வெறியன் தேவர் தான் கூட்டு போறாரு. இல்லை, அவரு என்னை தாண்டி தான் நீங்க உள்ள வரணும், கலகம் பண்றவனுங்க வாங்கட பார்த்தலான்னு போஸ்டர் அடிச்சு போட்டவர் தேவரையா எப்படி சாதி வெறியரானாரு? களத்துக்கே போகாம இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம பெரியார் எப்படி சமூக நீதி தலைவரானார்? எனக்கு புரியல. அது அங்கே சமூக நீதி காவலனாக வந்திருக்க வேண்டியது எங்கள் தேவரையா, நம்ம தேவரையா. நீ அவரை சாதி வெறியர்னு அங்கே பார்க்குற. இந்த மண்ணுக்கான காவலனாக பார்க்க வேண்டியது காமராஜர். நீங்கள் அவரை ஒதுக்கி விட்டு எங்கன்னே தெரியல, இவரை கொண்டு எல்லாத்துக்கும் பெரியார் தான், நீங்கள் போட்டுங்கிற பேண்ட் சட்டை கோவணம் எல்லாமே அவர் தான் அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்கல்ல. அங்கே தான் வரி வருது நமக்கு. அங்கே தான் பிரித்து இந்த திரும்ப வார்த்தை கவனிச்சிருப்பீங்க பாலா. அவரும் செய்தார், நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அவரை நான் செய்ததில் நீங்கள் கால் பங்கு கூட நீங்கள் செய்யலை, பேசவே மாட்டேங்கிறீங்க. ஏன் இவர்கள் மீது விமர்சனம் வருதுன்னா பாலா, இன்னொன்று சொல்லி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதெல்லாம் அங்கே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, படிச்சிருப்பீங்க. என்னென்னா நீங்கள் படிச்சுட்டு கலந்து சிரிச்சுட்டு இவங்களாம் உள்ளத்தானா பார்த்தீங்கன்னு விட்டுட்டு போயிருப்பீங்க. நம்ம எழுதுகிறோம் அதில். தனியார் கல்லூரிகளில் இருக்குல்ல, தனியார் கல்லூரிகளில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கல்லூரிகளில் இடஒதுக்கீடை கொண்டுட்டு வரணும். திமுக ஆட்சியில் கல்வித்துறை மந்திரியாக இருந்த பொன்முடி ஒரு முயற்சி எடுக்கிறார். இடஒதுக்கீடு அடிப்படையில் அங்கே இப்போ அங்கேயும் கொடுத்தா நல்லா தானே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. இது நல்ல விஷயம் தானே. இருந்தால் இன்றைக்கி எத்தனை பேருக்கு பலனாக இருந்திருக்கும். கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியார் கல்வி முதலாளிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்துன்னு நம்ம ஐயா வீரமணி திரும்ப அந்த வரலாறு உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆதாரம். பேசுனது பொன்முடி, ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட பேப்பரில் வந்தது இருக்குது. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க, இதுதான் நம்ம விமர்சிக்கிறோம். ரெட்டை வேடம் போட்டுட்டு இருந்தீங்க. 2009 அதை கண் கூட பார்த்தோம். அதுதான் உங்களே என்ன நம்ம போன்றவெல்லாம் அப்படி மாற்றுது. இல்லைன்னா இன்றைக்கி நேரம் அவங்க கூடாரத்தில் தான் நம்ம இருந்திருக்கணும். ஒரு அறிவுஜீவியாக உட்காந்து இருந்திருப்போம், செட்டில் ஆகிருந்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு குலுக்கல் முறையில் ஒரு வீடு விழுந்திருக்கும், அவசியம் ஒரு வீடு குலுக்கல் முறையில். எல்லாரையும் வச்சு யதார்த்தமாக கொடுக்குறப்ப நமக்கு மட்டும் ஒரு பேர் நமக்கு ஒரு வீடு ஒதுக்கி இருப்பாங்க. அந்த ஹவுசிங் போர்டு வீடு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. சொல்லு, இதில் இந்த துரோகத்தை நம்ம பார்த்துட்டு பக்கமாக விமர்சனம் பண்ணிட்டு எப்படி திரும்ப அங்கேயே போய் நம்ம உட்கார முடியுன்ற கேள்வி நமக்கு இருக்குது. இல்லை, சமரசம் பண்ணிக்க முடியல, அதுதானே கேள்வி. ஆனால் நம்ம முட்டாளாக்கப்படுறோம். இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க மதிக்க தெரியாத ஒரு சமூகத்தில். இப்போ கார்ட்டூனிஸ்ட் பாலா எவ்வளோ பெரிய நபர் அப்படின்றது ஒரு கார்ட்டூனை வச்சு எல்லோரும் புரிஞ்சிக்க முடியுது. 10 பக்கம் 20 பக்கம் எழுதி தெளிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கார்ட்டூன் ஒரு ஸ்டோக்கில் அனாவசியம் சொல்லிட்டு போகலாம். சமூகம் மதிக்குதா? அன்றைக்கி
தமிழ் தளத்தில் இருக்க தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களே நான் மதிக்கிறாங்க. எப்பவுமே வந்து அறிவு தளத்துல இயங்குறவன வந்து அந்த சமூகம் அது இல்லை, உங்களுக்கு கண் எதிர்க்க இருக்கக்கூடிய திராவிடம் எப்படி அறிவு தளத்தை தூக்கி பிடிச்சு எப்படி கொண்டுட்டு போகுது, அதுதான் வேறு, அதுதான் பேஸ், அதுதான் கட்டடம். உங்களுக்கு அது மேலே தான் அவங்க நிற்கணும். அந்த கூட்டத்தில் எப்படி வந்து பக்கபலமாக கொண்டுட்டு போகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பிச்சை எடுக்க போடுறோம், நம்ம ஆளை மதிக்கிறது இல்லை, அனாவசியமாக கேவலப்படுத்துறது, எடுத்தெறிஞ்சி தூக்கி போகிறது அறிவு தளத்தில் இருக்கிறப்ப. அப்போ அந்த ஒரு பாலாவுடைய ஒரு காற்றும் ஒரு பெரிய விஷயத்தை மாற்ற முடியும், ஒரு எழுத்து ஒரு கற்று ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். இந்த அறிவு தளத்தில் இருக்கிறவங்களை பயன்படுத்துதானே இல்லை. இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியிலையும் இப்படி இருந்துகிட்டு இருக்க முடியுது நம்மளாலன்னா, அந்த காரணம் வந்து நீங்கள் வந்து விலை போகலை இல்லை, போகிறதுன்னு ஒன்றும் இல்லை பாலா, வேலை போகிறதுன்னா ஒன்றுமே இல்லை. தேவை இருக்குது, நமக்கு போயிடலாம், அது வேறு விஷயம். ஒரு தேவை வந்தது உங்களுக்கு, நம்புறதுக்குள்ள நண்பர், உங்களுக்கு நண்பர், எனக்கு நண்பர் தான். விகடனில் இருந்த வரைக்குமே நல்ல நண்பர், என்னுடைய கட்டுரைகள்லாம் வாரி போட்டுட்டு இருந்தார். உண்மையிலே ரொம்ப அருமை, அதை குறை சொல்லவே முடியாது. அந்த சகோதரர் என்னை திரும்பவும் அந்த டிவியில் உட்காந்துட்டு, ஆளுங்கட்சி டிவியில் உட்காந்துட்டு கூப்பிட்றாரு. மக்கள் முன்னாள்னு ஒரு நிகழ்ச்சி சீமாந்த நீங்கள் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி தளபதியை வச்சு ஒன்று பண்ணணும், ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம், செலவு நல்ல பேமெண்ட் எல்லாம் பேசுகிறேன்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். நான் அப்புறம் எனக்கு வேலுசாமிகிட்ட தான் பேசுகிறேன், என்னுடைய மனைவி கிட்ட பேசுகிறேன். இந்த வேலையே வேணாங்க, படுத்து தூங்கணும், இந்த பாவம் வேணாம் நமக்கு, இவ்வளவு எழுதிட்டு எப்படி நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு வாழ்கன்னு எழுதுவீங்களான்னு கேட்டாங்க. இதுதான் கேட்டாங்க. என்னுடைய பெஸ்ட் விசஸ்ன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் சில பேர்கிட்ட பேசுகிறேன். இல்லை நான் சரிப்பட்டு நான் சொல்லிட்டேன், நான் எனக்கு வேணாம், இல்லை இப்போ சொல்லிட்டேன், இல்லை எதிர்பார்க்காத வேணாம், நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வரலன்னுட்டேன். இப்போ அங்கே போயிருந்தேன்னா நான் அன்றைக்கி நேரம் ஒரு பெரிய அறிவு ஜீவி. அங்கே புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் திராவிடத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சாதி வழி போராளி, அறிவாளி, அறிவுஜீவி, உலகத்தில் எவனுக்குமே இல்லாத அறிவெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும், காது வழியை வலிஞ்சு ஓடும். 100%. ஆனால் நீங்கள் என்னைக்கு திராவிடத்தை கேள்வி கேட்குறீங்களோ அன்னைக்கே வந்து நீங்கள் வந்து இனவெறியர் ஆயிடுவீங்க, சாதி வெறியர் ஆயிடுவீங்க, அதோட சேர்த்து நீங்கள் சிங்கி அடிக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாயிருவீங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் உங்களை வந்து எவ்வளோ நெருக்கத்தில் 2 முறை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும் பாலா, ஒரு 1000 ரூபா 700 ரூபா இன்னும் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணி விட்டீங்க. 2 முறை நடந்ததா? அந்த அளவுக்குலாம் கொடூரமாக கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இந்த தளத்தில் வந்து எல்லாம் திரும்பி பார்க்கணும்னு சொல்ல வரல, அது சபிக்கப்பட்டதாக இருக்குது இந்த சமூகம். ஆனால் மறுபக்கம் ஒரு சமூகத்தில் ஒரு எப்படியான ஒரு நெருக்கத்துக்கு நடுவில் நீங்கள் ஏன் வந்து திராவிடத்தை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே கருத போது உங்களோட லைஃப் செட்டில் ஆகும்ல, வாழ்ந்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கலாம், எதுக்கு தமிழ் தேசியம் பக்கம் வந்தீங்க? நீங்கள் தமிழ் தேசியவாதியா? இல்லை, அப்படிலாம் இல்லையே. நான் தான் தொடக்கத்துலேருந்து சொல்கிறேன், எஸ்எஃப்ஐ, அப்புறம் நினைவு தெரிஞ்சதுலேருந்து கம்யூனிஸ்ட்டு. இப்போ தமிழ் தேசியவாதியா? இப்போ வந்து தமிழ் தேசியவாதியாக நான் இருக்கதான் நினைக்கிறேன். அது வெளியில் என்ன சுற்றி இருக்கிறவங்க முடிவெடுத்து அவங்க சொல்லணும், நமக்கு தெரியாது. ஏன் இருக்க வேண்டிய கட்டாயம்னு இருந்துச்சுன்னா, சில விஷயங்கள் இருக்குது, இது அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போவோம், நல்லதோ கெட்டதோ அவங்க பார்த்துட்டு போவாங்க. அதை தான் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்களும் அதை வரைஞ்சிட்டு இருக்கீங்க. இதையும் நம்ம சொல்லாமல் போனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்கிற பெரும் துரோகம் இது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, வாசிச்சிருக்கிறேன். இல்லை பின்னாடி இவ்வளோ பித்தலாட்டம் இருக்குது, இவ்வளோ பொய் இருக்குது, இவ்வளோ புரட்டு இருக்குது. இந்த சமூகத்திலிருந்து ஒரு எழுச்சியான தலைமை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே திட்டமிட்டு நகர்ந்த அவங்களுடைய பாதை நல்லா தெரியுது எனக்கு. இதெல்லாம் நான் பார்த்த பிறகு இதை நான் சொல்லாமல் போனேன்னா அடுத்த இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்கிற ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்னை மதிக்காத போங்க, கேவலப்படுத்துங்க, கொச்சப்படுத்துங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இது வெற்றிடமாகும் போது உங்களுக்கு அது தெரியும், அது கட்டாயம் வரலாறு. அப்போ வந்து எழுதியதெல்லாம் நீங்கள் திரும்பி வாசிக்கும் போது இப்படி ஒருத்தர் பேசியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறீங்க இந்த காலத்தை. நம்ம முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சேர்ந்து பார்க்குறப்ப இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அனுபவம் உங்களுக்கும் வரும். அப்போ அது என்ன தோணுதுன்னா, நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சும்மா இருந்துட்டு போவாங்க, மிக பெரும் அளவில் இழந்து எல்லாத்தையும் இழந்து போகல. இன்னைக்கு அவங்க செஞ்ச டாக்குமெண்ட் தானே நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு இவங்களை தோலுரிக்கிறதுக்கான அன்னைக்கு பேசிட்டு போனாங்க. அவங்க அன்னைக்கு சமரசம் பண்ணிட்டு போயிருந்தோம்னா என்னத்துக்குடா அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தாங்கனாக்கா, இன்னைக்கு நீங்கள் வந்து நாக்கு மேலே விரல போட்டு வாவு சிதம்பரனார் வந்துட்டு அவருடைய மகனுக்கு போலீஸ் பெரியார்கிட்ட வந்து நின்னார்னு ஒரு படித்த ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் படித்தவர் பேசக்கூடிய வார்த்தையாது. அப்போ அது நமக்கு தெரியுது இல்லை என்னென்னா, அவர் இறந்தது 1936. நீ எல்லாரும் கேட்டுட்டுவான், எதிர்க்க கை தட்டுவான் நீ நினச்சிடக்கூடாது. படித்தவனும் இருப்பான், வரலாறு படித்தவனும் இருப்பான். நீ எவ்வளோ பொய்யை வந்து பகிரங்கமாக ஒரு மேடையில் சொல்லிட்டு போகும்போது எப்படிப்பட்ட மனிதர், எவ்வளவு பணம் செல்வ செழிப்போடு கப்பல் வணிகம் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு செல்வந்தர் சிறைக்குள்ளே போயிட்டு சமரசமாகலை, ஒன்றும் இல்லை,
நீ சரின்னு மட்டும் சொல்லிட்டு இரு, உனக்கு இதே சிறை அலுவலராக வேலை போட்டு தரான்றான் அந்த வெள்ளை அதிகாரி. அப்போவும் சகிச்சிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறார். அவரை பார்த்து ஒருத்தன் வணக்கம் சொன்னதுக்காக வணக்கம் சொன்னவனை கூப்பிட்டு சிறைக்குள்ளே செருப்பாலே அடிக்கிறான் அந்த அதிகாரி. இனிமேல் வஉசிக்கு யாருந்தாங்க வணக்கம் சொன்னால் அவங்களுக்குலாம் அந்த செருப்படி தான்ன்றாரு. இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த வெள்ளைக்காரங்கிட்ட வந்து அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1936 அவர் இறக்குறாரு. ஒரு பையனுக்கு போலீஸ் வந்து பெரியார்கிட்ட போகணுன்னா, பெரியார் அப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு வெள்ளைக்காரனுக்கு எடுபடியாக இருந்தாரா, புரோக்கராக இருந்தாரா, ஏஜென்ட்டாக இருந்தாரா, அந்த கேள்வி வருதா இல்லையா? கேள்வி கேட்க வைக்கிறவர் ஆர் ஆசா, நான் கிடையாது. இதை நான் சொல்கிறேன், இந்த இளம் தலைமுறைக்கு நான் பேசுகிறேன். படித்து இந்த தகவல் தெரியுது எப்படி. அப்போ இவர் வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் எனக்கு ஒரு வேலை வேணும்னா நான் பாலா கிட்ட வரணும். பாலா வந்து நீங்கள் இந்த திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற உங்ககிட்ட சொன்னால் எனக்கு வேலை கிடைக்கும். கரெக்டாக இப்போ ஒத்துக்கணும். உங்களோட ஏஜெண்டாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே எப்படிப்பட்ட ஆள் 44 வந்துட்டு மகாகாலம் பிரிட்டிஷ் ராணியார்களுக்கு இவங்க சாவர்கரை சொல்லுவாங்க, சாவர்கர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், 10 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் நீங்கள். ஆமாம், இவர்களுடைய யோக்கியதை என்னவா இருந்துச்சு? இல்லை, சோதனை கிடைக்க போகிறதா கேள்விப்பட்டோம், கொடுத்து விடாது இருக்குது. அப்படியே கொடுக்குறதுனாலும் இந்த சென்னை ராஜதானிக்கு கொடுத்துறாங்க. காலம் முழுக்க உங்கள் காலடியிலே இருக்கிறோம். இதுக்கு ஒரு வியாக்கரணம். நாங்கள் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்க அதுக்காக தான் அப்படி சொன்னோம். அப்புறம் உன் தம்பி எதுக்குற அதே பார்ப்பன ஆதிக்கத்தை பேசின அதே ராஜாஜி தலைமையை கூட்டணி வச்சுட்டு திமுகவில் ஜெயிச்சு நாற்காலியில் உட்காரீங்களே, உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் பொண்ணு எடுத்து மாமா மச்சானா இருக்கிறது எல்லாமே எந்த பார்ப்பன அதிகாரம் கேட்டா நாங்கள் சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறோம், பார்ப்பன சித்தாந்தத்தை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதிர்க்க மாட்டோம். நாங்கள் ஆடிட்டர்லாம் வச்சுக்குவோம், ஆனால் சித்தாந்தத்தை தான் எதிர்ப்போம். பார்ப்பன ஆடிட்டரே வேணும், பார்ப்பன வக்கீலே எங்களுக்கு வாதாடுறதுக்கு வேணும், தலைமைச் செயலாளர்கள் பார்ப்பன தலைமைச் செயலாளரே எங்களுக்கு வேணும். இப்படி மட்டும் போகிறீங்களா? அது என்ன உங்களுக்கு? இதெல்லாம் நம்மளை பேச வச்சது வந்து 2009. நம்ம மட்டும் இல்லை பாலா, லட்சக்கணக்கான தம்பிகள் அதுலேருந்து இன்றைக்கி திரும்பி இருக்கிறாங்க. நிறைய திமுக குடும்பத்திலேருந்து அடுத்த தலைமுறை அங்கேருந்து வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து காலம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளிச்சமிட்டு காட்டும். நம்மளை வந்து இன்றைக்கி மதிக்கிறாங்க இல்லை. எனக்கு தெரிந்து நல்ல மனிதர்கள் ஒரு அங்கீகாரம், என்ன ஏகலைவன் அப்படின்னு பேசுகிறாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. அது ஒரு நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஆனால் ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லைன்னா நம்ம அதை பார்த்துட்டு வேலை செய்யலை. அங்கீகாரம் வந்து வாழ்ற காலத்துல எவனும் கிடைக்காது இல்லை. நமக்கு கடைசியில் ஒரு நாள் ஆராய்ச்சின்னு பட்டு போயிட்டு அவ்வளோதான். என்ன நீங்கள் இத்தனையும் சேர்த்து தூக்கி வச்சுக்கிறது, வண்டியில் போகும்போது தலையில் தூக்கி வச்சுனா போய் குழியில் படுத்துக்கிறீங்க. அலெக்சாண்டர் போகும்போது என்னுடைய இரு கைகளும் மேலே வச்சுட்டு போங்க, நான் வந்தது எப்படியோ அப்படியே போகிறோம், ஒன்று எடுத்துகிட்டு போகாதுன்னு வரலாறு வரும். கண்ணெதிர்க்க செல்வி ஜெயலலிதா எப்படி போனாங்கன்னு சொன்னாங்க. 10 தலைமுறைக்கு குடும்பத்தை சேர்த்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் முதன்மை பணக்கார குடும்பமாக இருக்கிற கருணாநிதி எந்த கையை வச்சுட்டு போயிருந்த கையில் என்ன வாரி எடுத்துகிட்டு போனார்? கடைசியாக அவருக்கான சமாதி கூட உங்கள் வீட்டு காசும் என் வீட்டு காசும் வரி பணத்தில் இருந்து எடுத்து காட்டுற அளவுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். இதுதான் காலம் உங்களுக்கு. அது கௌரவமா நினைக்கிறேன். அதுல திராவிடர்கள் ரொம்ப தெளிவு. பாக்கெட்ல இருந்து 5 பைசா வெளியெடுத்து பண்ற மாட்டாங்க. இவ்வளவு இப்போ திராவிடர்களுக்கு இவ்வளவு அடியாட்கள் வைக்கிறாங்கல்ல, இன்டெலெக்சுவல் அடியாட்கள், கத்து கந்தசாமிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் உருவாக்குறாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமே திமுக கட்சி நிதியில இருந்து அறக்கட்டையில இருந்து பணம் கொடுத்து வச்சு மாசம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்க, 5 லட்சம் கொடுக்க, மாசம் கொடுக்க அப்படின்னா அது வேற. இவங்க எல்லாத்துக்குமே சம்பளம் யாருன்னா நம்ம கவர்மெண்ட், நம்ம மக்கள் வரி பணத்துல இருந்து போகுது. இது அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங், ஒவ்வொரு வாரியம், வச்சுமா ஒரு கமிட்டி அப்படி ஒன்று வச்சு ஒவ்வொரு போஸ்டிங் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்போ எவ்வளோ ஒரு இது. இவன் ஜெயிப்பானா தமிழர்கள், தமிழ் தேசியம், இந்த தமிழர் அரசியல் பேசுறவன், இந்த மாதிரி கருத்தியல் சார்ந்து இயங்குறவங்களை மதிக்காதவர்கள் ஜெயிப்பாங்க. சரி, இப்போ என்ன கேட்டீங்களா பாலா? இப்போ நீங்கள் ஏன் அப்படியே ஒரு பொதுவான ஒரு பாலா, பொதுவான யார் கேட்டாலும் பாலா, அதுதான் உங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே துன்பம் தான் எனக்கு நேர்ந்தது. 2009க்கு அப்புறம் நமக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. அதுதான் இப்போ 2009 ஈழ இனப்படுகொலை அப்படின்னு ஒன்று நடக்காமல் இருந்திருந்தா நம்மளும் இந்நேரத்துக்கு வந்து அந்த பாஜக பூந்துரும் குரூப்பில் ஊழையிட்டு தான் இருந்திருப்போம். நம்மளும் பாஜக உள்ள நுழைஞ்சிட விட மாட்டோம், நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை பாதுகாப்போம், வலுகூட்டுவோம் அப்படின்னு நின்று இருந்தோம். பெரியார் யார் தெரியுமா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தெரியுமா, யுனெஸ்கோ விருது தெரியுமா அப்படின்னு உருட்டிட்டு இருந்திருப்போம். அது 2009 நம்ம வாழ்க்கையில் நடந்த ஈழ மக்களுக்கு அது ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு. அது வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழலில் இருந்த நமக்கு அது ஒரு மிகப்பெரிய மனசுமையாகவும் துன்பகரமான ஒரு. அன்னைக்கு வைகோ எப்படி பேசுங்க, இன்னைக்கு எப்படி ஸ்டாலின் வேட்டியை துடைக்க முடியும்? அப்போ இந்த மனிதர்கள் முன்னெடுத்த இந்த அரசியல் நம்பி போன, இத்தனை ஆண்டு காலமாக நம்பி போன இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி எவ்வளோ துரோகம் பார்த்தீங்களா உங்களுக்கு? இதை தான் நம்ம பேசலாம். அன்னைக்கு திருமாத்தோடர் எப்படி பேசினாரு?
அண்ணன் வந்து திருமாவேலன் வந்து அவர்கிட்ட கூட வெளிநாட்டு சொல்றேன் நான் வந்து நீங்க 2009 2008 அந்த பீரியட்ல நீங்க வந்து ஆனந்த விகடன்ல கருணாநிதியை துவைக்காத துவைப்பா, கருணாநிதி பற்றின என்னென்ன இன்னொரு தகவல்கள் உண்டோ எல்லா தகவலையும் எழுத்து போட்டு அவர் அன்னைக்கு வந்து அப்படி ஒரு சிறந்த பத்திரிகையாளராக எழுதிட்டு இருந்தார் திருமாவேலன். இன்னைக்கு வந்து அதே கலைஞர் தொலைக்காட்சியில் அண்ணன் போய் உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அது சர்வேலுக்காக அவர் முடித்த முடிவா என்னன்னு அதை விட்டுருவோம். ஆனால் அது அந்த மனசாட்சி எப்படி மாறுது, எப்படி ஒன்று செய்ய முடியுது, இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு இவங்க வச்சிருக்க ஒரு இந்த வார்த்தை அரசியல் அப்படிங்கிறது தான் நான் இந்த பாச பாஜகங்கிற வார்த்தை எடுத்துக்கேன். அதாவது எல்லா இந்த ஐக்கியத்தனங்களையும் நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை தேவைப்படும். இப்போ சதாம் ஹுசேனை கொல்லணும்னா அவனை கொல்றதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கணும். அவன்கிட்ட ரசாயன ஆயுதம் இருக்கு அப்படின்னா அப்போ உலக நாடுகள் உடனே கொண்டு முடிச்சிரு, சாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை கொண்டு முடிச்சோன்னா முடிஞ்சு வச்சா ரசாயன ஆயுதம் எங்கடாக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இது. இப்போ வந்து திமுக 2009 அப்புறம் திமுக போட்டு ஜெயலலிதா அவர்களுடைய அரசியலில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த அம்மா இருந்துருச்சுன்னா இன்னும் இந்த 5 ஆண்டுகளும் கூப்பில் தான் உட்கார்ந்துருக்கணும். அப்போது அப்படி ஒரு தள்ளப்பட்ட சூழலுக்கு ஈழப்படுகொலை இனப்படுகொலையில் திமுகவுடைய பங்களிப்பு அது வந்து எப்படி துரோகம் செஞ்சது அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். அப்போ அவங்கள தூக்கி உரம் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ திரும்ப நம்ம திமுகவை ஆதரிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னா நம்ம அந்த சூழலை எப்படி நியாயப்படுத்துறது? பாஜக உள்ள பூந்துருவா சொல்லிட்டா போதும். அப்போ ஐயோ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம இவங்கள பாஜக உள்ள பூந்துருவாங்க. பாஜக இவங்க உள்ள பூந்துருவாங்க. அவன் பயந்துகிட்டு இருக்கான் நமக்குள்ள போன் வாங்கிட்டானா என்ன ஆகுறதுன்னு. என்னன்னா நீங்க எப்ப பாஜகன்றத தீய சக்தின்னு சொல்றது நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க தான் முதுகுல சுக்கிட்டு வந்தீங்க. RSS நல்ல இயக்கம் நீங்க தான் சொன்னீங்க. இப்போ இந்த ஜெயலலிதா தூக்கி போட்ட குப்பையை நீங்க தான் தூக்கி போட்டு வாழ வச்சீங்க. அப்புறம் அதிகாரத்தை சுவைச்சீங்க. என்ன செல்வா கூட வாழ்ந்தீங்க. உங்க சொந்த தகப்பனுடைய மருத்துவ சிகிச்சையை கூட அரசு பணத்துல அவ்வளவு பெரிய ஆசியாவோட பெரிய பணக்காரங்க. அதுக்கு கூட நீங்க பாக்கெட்ல இருந்து காசு கடைசி வரைக்கும் பாஜக அரசுல இருந்துகிட்டு குஜராத் இனப்படுகொலை ஆமா அதை வந்து நியாயப்படுத்தி பாஜகக்காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. பார்லிமெண்ட்ல நீங்க பேசுனீங்க அன்னைக்கு. இது வைகோ தானே வந்து குஜராத் கலவரத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் அதுதான் நம்ம பார்க்க வரோம். அன்னைக்கு இது 2014 தேர்தலில் வந்து தமிழகம் முழுக்க பிஜேபி தூக்கி சுமந்தவர் வைகோ ஐயா தான். ஆமாம், 2009 திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்ல, உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக ராமதாஸ் அனுப்புகிறாரு. பழச்சாறு கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து நிறுத்தி வைக்கலாம், உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. பிறகும் அதே நாடகம் நடக்கிறப்ப கேட்டிருக்கணுமா இல்லையா? திருமாவளவனை கேட்டிருக்கணுமா இல்லையா? கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, பண்ணது துரோகமா இல்லையான்னு நேருக்கு நேராக பேசியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு இந்தியா விட்டுட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த நாடு இந்த நாடு இதுக்கு சதிதான் இன்னைக்கு பேசுகிறாரு. அன்றைக்கி அப்போ நீங்கள் ஏன் உண்ணாவிரதம் உட்காந்தீங்க? இது உங்களால் முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது, ஏன் உண்ணாவிரதம் உட்காந்தீங்க? இந்த கேள்வி நம்ம கேட்க போய் இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம பகையாகி நிற்கிறோம். எல்லாம் இது சுற்றிக்குள்ளே தான் வருது. அவர் கேட்டால் காசு வருது வெளிநாட்டிலேருந்து, அதுக்காக அந்த அரசியலை பண்ணுறீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பேசிட்டு இருந்த அந்த அரசியல் பணம் வாங்கிட்டு பேசுனீங்களா? எங்கேருந்து பணம் வந்துச்சு? சாதாரண ஏகலைவனுக்கு இப்படி இந்த வார்த்தை வருதுன்னா மிக பெரும் தலைமைகளோடு இருந்த நீங்கள் உங்களுக்கு எத்தனை கோடி உங்களுக்கு வந்திருக்கணும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாளும் பேசுனது ஈழம்ன்றது பணத்துக்காக தான் பேசுனீங்களா? இன்னைக்கு என்னன்னா இவங்களுக்கெல்லாம் ஈழம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அங்கே அவர் அந்த அமைப்பு இல்லை, தலைவர் இல்லை அப்படிங்கலாம் தெரிஞ்ச உடனே இனிமேல் அது வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் கண்டென்ட் இல்லை, வியாபாரமாக இல்லை. நமக்கு உணர்வாக இருக்கிறது வேற, வியாபாரமாக இருக்கிறது அது வந்து நமக்கு இங்கே ஒரு அரசியல் வாக்கு வங்கி அரசியலாக மாற்றுறது, வணிகமாக மாற்றுறது அப்படிங்கிற இருக்கிறவன் டக்குன்னு வேற ஒரு இன்னொரு பூவை பார்த்தா தாவி போகிற மாதிரியான இதுதான். இதை உணர்வாக பார்க்குறவன் வந்து என்னோட இனத்தை அழித்தவனுக்கு நான் ஒரு காலம் வந்து துணை நிற்க மாட்டோம்னு நினைக்கிறவன் அவன் ஒதுங்கி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறுறான். இவங்கெல்லாம் சொன்னாங்க பாலா, வைகோ சொன்னாரு, திருமாவளவன் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாலே. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த ஒரு முடிவில் தான் இருந்தது, இந்த தமிழ் நலன்றில் இருந்தது இல்லை, சிபிஎம்மை தவிர்த்து. இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் மறந்துட்டு இல்லை இந்தியா நினச்சிருந்தாலும் முடியாது, இதெல்லாம் வெளிநாட்டு சரி இன்றைக்கி பேசுகிறேன்னா அப்போ நீங்கள் ஏன் 2009 போராடி சுற்றிட்டு இருந்தீங்க? சீட்டிங் தானே, 420 தானே, இதான் நம்ம கேட்க வரோம். அப்போ ஏன் முத்துக்குமாருடைய அந்த உயிர் தியாகம் வந்து அடகு வச்சு விட்டுரு? நீ விட்டுற அப்படியே விட்டுட்டு அது வெளிநாட்டு சதின்னு விட்டுட்டு நீங்கள் ஏன் வழி மறிச்சிங்க? ஏன் திசை மாற்றினீங்க? ஊர்வலத்தை ஏன் கலைஞ்சு போகிறதுக்கு ஏற்பாடு? கருணாநிதிக்காக அடியல் வேலை பார்த்தீங்க. அதான் சொல்லு, நள்ளிரவில் எதுக்கு விடுதிகள்லாம் இழுத்து மூடுறீங்க? விட்டுட்டு இருந்தால் அன்றைக்கி ஒரு முடிவு வந்திருக்குமே. திரும்ப ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்ற மாதிரி ஒரு 400-500 பேர் அன்றைக்கி சுட்டு கொண்டாங்க. மொழிக்காக ஏதாவது தமிழ்நாடு.
இந்த இனத்துக்காகன்னு ஒரு பேர் அன்னைக்கு வந்திருக்கு, விட்டுட்டு போ, ஒரு ரிசல்ட் இல்ல நம்ம இப்ப வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எவன் கூட்டினா தன்னியல்பா நடக்கலையா? முதல்ல ஆர்கனைஸ் பண்ணது வேணா ஒரு ஸ்கெட்சில் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் தன்னியல்பா அது எப்படி ஒரு மாபா மாறி ஒரு பெரிய ஒரு சக்சஸா மாறிச்சு. அதை ஏன் வந்து உங்களுக்கு ஒரு காளைக்காக நம்ம வந்து ஒரு பண்பாட்டு நிகழ்வுக்காக நம்மளால அணி சேர முடிஞ்சிச்சு, இவ்வளோ பேர் வந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது நம்மளால ஆர்கனைஸ் பண்ண முடியுமா? முடிஞ்சிருக்கும். எப்போ முடிஞ்சிருக்கும்? அப்போ அதிமுக ஆட்சி நடந்திருந்தா முடிஞ்சிருக்கும், அப்போ திமுக ஆட்சி நடந்துருந்துச்சு. அதனால வந்து இதை வந்து எப்படி ஊடுருவி எப்படி இவர்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கும் யாரையெல்லாம் அனுப்புனா இந்த போராட்டம் நீர்த்து செய்யப்படுங்கிறத வித்தை கருணாநிதிக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கு அடியாட்களாக 2009 இன்னொரு விஷயம், இதுதான் வெளிநாட்டு சதி ஒன்றும் முடியாதுன்னு இன்னைக்கு பேசி மழுப்புற இந்த கூட்டம் அன்னைக்கு போராடிட்டு இருந்தது. அவங்க போராடுறதை நம்பி உங்களைப் போல எங்களைப் போல எத்தனை பேர் இறங்கினாங்க, எத்தனை மருத்துவர்கள், எத்தனை வழக்குகள். அந்த 2007, 8, 9 நான் பல முறை பலர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். இந்த பக்கத்தில் இந்த ஆட்களும் வந்து இல்லை. அதை மட்டுமே ஒரு ஆவணப்படுத்துங்க, அதை மட்டுமே ஒரு ஆவணப்படுத்துனீங்கன்னாக்கா அது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு 420 புத்தகம். அந்த அரசு என்ன ஏதுன்னு அவ்வளோ பேர் மேலே வழக்கு. நம்ம செந்தமிழ் இன்னைக்கு மணியரசனுடைய மகன் நம்ம கூட ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பத்திரிக்கையாளரில். அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் ஒரு சிடி ஒரு ஆவணப்படத்தை வந்து தயாரிக்க அதுக்கு என்ன பாடுபட்டார் தெரியுங்களா? அவர் இங்கே அங்கேன்னு ஓடிக்கிட்டே போலீஸ் திறத்த ஓடிக்கிட்டே போய் கிராமத்துக்குள்ளே உட்காந்து பண்ணி எடுத்து வெளியில் கொண்டு வந்திருந்தாங்க. அவர் போலீஸ் துரத்துறப்ப தவறி போய் விழுந்து காலில் அடிபட்ட அந்த காயம் இன்றைக்கே இருக்குது. கூட இருந்த தோழர்கள்லாம் கைது பண்ணாங்க, செந்தமிழ்னு கைது பண்ணாங்க, நிறைய தம்பிங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமாக எத்தனை பேர் அவன் சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து ஊடகங்கள் காட்ட மாட்டேங்க, சரி சிடி மூலமாவது மக்கள் கொண்டு போய் சேவ் பண்ணிட்டு பர்மா பஜார்லையே அந்த கடையில் போய் எண்ணி நீங்கள் 4 சிடி கேட்டிங்கன்னா உன்னுடைய ஃபோன் நம்பரு உன்னுடைய வீட்டு அட்ரஸ் வாங்கிக்கிட்டு தான் கொடுத்தான், தெரியுமா உங்களுக்கு? எந்த மாதிரி போஸ்ட் ஈழம்ங்கிற வார்த்தை இருந்தால் உடனே போலீஸ்காரன் வந்து அச்சு அடிக்க கூடாதுன்னா அச்சு அடிக்காத, அச்சகத்துக்கெல்லாம் உத்தரவு, மிரட்டல். இந்த மாதிரி ஒரு இனத்தலைவன் செய்திருப்பானா? ஆந்திராவில் செய்துட்டு நீ உட்காந்து இருக்க முடியுமா அதிகாரத்தில்? இல்லை, அப்போ வந்து தொடச்சி தூக்கி போட்டிருப்பான். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருந்தா, கருணாநிதி எதிர்கட்சியில் இருந்தால் நிச்சயமாக போர் நிறுத்தப்படும். ஏன்னா இவர் அதுக்காக ஒரு வேஷம் போட்டு ஆடி இருப்பார், உறுதியாக ஆடி இருப்பார். அந்த அம்மா வேற வழி இல்லாமல் டெல்லியை நெருக்கி இருக்கும், ஒரு முடிவு வந்திருக்கும், இல்லை ஏதோ ஒரு கலவரம் வந்து வெடிச்சிருக்கும். இதுதான் சிக்கல். அதுக்காக தான் தமிழறிவு மணியன் அவர் இன்னைக்கு அரசியல் நிலைப்பாடு நமக்கு இப்போ ஏற்காது. அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை 100க்கு 100 வார்த்தை கல்லில் அப்படியே எழுதி வைக்கலாம். இந்த நாடும் இந்த நகரமும் இந்த மக்களும் நன்றாக இருக்க வேண்டாம் என்றால் திமுகவை என்றும் எதிர்கட்சியிலேயே வச்சிருங்க. எதிர்கட்சியாக கூட வைக்கக்கூடாது. வச்சிருந்தா தான் அவன் போராடிக்கிட்டே இருப்பான், அந்த பக்கம் நல்லது நடந்துகிட்டு இருக்கும். ஆளுங்கட்சியாக மட்டும் ஆக்கிடாதீங்க. ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ பரந்தூருக்கு போராடினீங்களா? ஏன்னா 8 வழிச்சாலைக்கு போராடினீங்களா? நெய்வேலிக்கு நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு பன்னீர்செல்வம் போஸ்ட் வச்சு போராடினாரா? இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆகிட்டீங்களா? விரைந்து முடிப்போம். இன்னைக்கு விரைந்து முடிக்கணும்னு பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க, நடத்தியே தீர்வுன்னு இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டீங்க. அப்போ நீங்கள் யார்? அதான் சொல்ல வரேன். அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மண்ணுக்கு உண்டானவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கர்நாடகாவில் வந்து இந்த பேர் வைக்கிறாங்க, 60% கன்னட மொழியில் இருக்கணும், 40% நீ ஹிந்தி இங்கிலீஷ் என்ன இடவோ மொழியில் வச்சுக்கோன்ட்டான். கன்னடத்துக்குள்ளே அதுதான் நீண்ட காலமாக வந்துடுச்சு. இருந்தாலும் பேருந்து உள்பட எல்லாம் கன்னட மொழி தான். எங்கே பார்த்தாலும் கன்னட மொழியில் ஒரு பலகை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஹிந்திலேயோ பெருசாக இருக்காது. அது கார்பரேட் நிறுவனம். ஆனாலும் கூட என்ன பண்ணுறாங்க, அரசாணை வெளியிடணும், சட்டமன்ற கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கிற ஆளுநர் மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து இருக்கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கு என்ன திரும்ப நடந்தது? டெல்லியில் அந்த எம்பி என்ன திரும்ப கேட்டான், தனிநாடாகும், தென் மாநிலங்கள் தனிநாடாகிற வேலைக்கு நீங்க போயிடாது. ஒரு தேசிய கட்சியில இருக்குன்னு சொல்றான். அதான் முக்கியம். காங்கிரஸை சேர்ந்தவன் சொல்றான். காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ் எங்க இருக்கிறான்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் யாரா இருக்கான்? அங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் யாரா எப்படியா இருக்கிறான்? அப்ப என்னன்னா இந்த மண்ணுக்குண்டான வந்து எங்க தலைமை பொறுப்பு இல்லை. எந்த கட்சியில பார்த்தாலும் அவனுடைய ஆதிக்கமா இருக்குது. நம்ம மாற்று மொழியினர் கொத்தெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மாற்று மொழி சமூகத்தினுடைய பெயரை சொல்லி இவன் அரசியல் செய்துட்டு இருக்கான், ஏமாத்திட்டு இருக்கிறான். மொத்த பழியும் அந்த சமூகத்தின் மீதுன்றதுல ஏற்கவே முடியாது. அதில் எவ்வளோ பெரிய மாமனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. என்னை போல் நான் கவனித்த அளவுக்கு மாற்று சமூகத்தில் திருச்சி வேலுசாமி மாதிரி தியாகம் செய்த ஒரு நபரை நான் பார்த்துருக்க முடியாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் கூட பைய எடுத்துகிட்டு போனவரெலாம் மந்திரியாக இருக்காங்க, சும்மா இல்லை. அவர் இன்ன வரைக்கும் ஒரு பதவி கொடுக்காம வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த கட்சிக்குள்ளே இருந்து இந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் சம்மந்தம்னு பேசுகிற ஒரு நெஞ்சுரம் வேணும் இல்லை, செய்துட்டு இருக்கிறாரு. அது போல் வந்து 2-3 பேர் நம்ம சொல்லணும். இராப்போ ரவிச்சந்திரனுடைய தியாகம் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவர் மாற்று சமூகம், மாற்று மொழி, மாற்று இன்னும் சொல்ல முடியுமா? நீங்கள்
அதை விட இன்னும் நீங்களும் நானும் தியாகம் செஞ்சிட செஞ்சிட முடியும். அதனால் அதை மதிக்கிறோம். ஆனால் இந்த இவரை போல இந்த கருணாநிதிகளை போல கும்பல் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறோம். திருச்சி வேலுசாமி ஜெயின் கமிஷன் வரைக்கும் போராடின ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அந்த மனிதர் இங்கே பேசிட்டு இருக்கிறாருன்னு அவரை பற்றி விசாரிக்கிறேன். சுவாரஸ்யமான விஷயம், அதை சொல்கிறேன் நான். அவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் இன்னொரு அவர் கூட இருக்கக்கூடிய சககால நண்பர், அவருடைய சககால நண்பர், அவரும் காந்தியவாதி, கேட்டவுடனே அவர் ஒரு மாதிரின்ற மாதிரி என்னை தப்பாக சொன்னோடனே அப்படி எனக்கு பார்த்தா அப்படி தோணலை. நம்ம திருச்சி சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரியும் யாருன்னு என்ன எதுன்னு விசாரிங்கன்றப்ப அந்த தகவல் எப்படி திருச்சி வேலுசாமிக்கு ஸோ ஏகலைவன் ஒருத்தர் குமுதத்தில் நம்மளை பற்றி விசாரிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உடனே எக்மோருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டல் அங்கே தங்கிட்டு வாங்கன்றார் ஒரு நாள். போன உடனே உட்காந்த உடனே அப்போ தான் ஒரு பையன் வந்து ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறாரு. கணக்கெல்லாம் கேட்குறாரு. கணக்கு கேட்டால் காசு இடிக்குது. விட்டார் ஒரே அடி கன்னத்தில். கிறுகிறுத்து போச்சு அந்த பையனுக்கு. எனக்கு ஆடி போச்சு, என்னன்னு தெரியல, இவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு. என்னங்கன்னு கேட்குறேன். என்னங்க 10 ரூபா 100 ரூபா வேணும் கேள்வி தரேன் நான். ஆனால்